ஒரு ஆணுக்கு வந்து ஜாதகம் பார்க்குறோம், என்னுடைய மகனுக்கு குறைந்த வயதில் மனைவி அமைவார்களா அல்லது வயது மூத்த மனை வந்து அமையுமா அப்படின்ட்டு கேள்வி கேட்பாங்க. மேக்சிமம் எல்லா ஜாதகத்துக்கும் ஒரு 90% வந்து எப்பவுமே ஆண்களை விட ஒரு 5 வருடம் பெண்கள் வந்து இருப்பது சிறப்பு. ஏனென்றால் ஆண்களுக்கு வயதான காலத்தில் மனைவி என்று சொல்லக்கூடியவங்க இளமையில கொஞ்சம் 5 வருஷம் கழிச்சு இருந்தாங்கன்னா கணவனுக்கு நோய் ஏற்படக்கூடிய காலங்கள் அல்லது வந்து முதுமையான காலத்தில் வந்து இந்த மனைவி வந்து அவங்க உறுதுணையாக இருப்பாங்க, பணிவிடை செய்வாங்கிறதுக்காகத்தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 5 வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்கிறாங்க. ஆனால் இது எல்லாருக்கும் அப்படி அமையறது இல்லை. இதில் என்னன்னா கணவனை விட மனைவிக்கு வந்து 3 வருஷமோ அல்லது 4 வருஷமோ அல்லது 2 வருஷமோ வந்து அதிகமான வயதுள்ள மனைவி வந்து அமைவாங்க. அது யாருக்கு அமையும் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் லக்னத்திற்கு 7ஆம் இடம் பாதகாதிபதி தொடர்பு பெற்றாலும் அல்லது 7ஆம் இடத்திற்கு சனி அல்லது ராகு கேதுக்கள் தொடர்பு பெற்றாலும் 7ஆம் இடத்திற்கு 11ஆம் அதிபதி தொடர்பு பெற்றாலும் கண்டிப்பாக இந்த ஜாதகரை விட மனைவிக்கு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதிகமாக அமையக்கூடிய இந்த வாய்ப்பு வந்து இந்த ஜாதகருக்கு உண்டு. சனின்னா வயசுல வந்து மூத்தவங்க, தமிழ்ல அதாவது நம்ம ஜாதக ரீதியாக சொன்னோம்னா ஆணாக இருந்தாலும் கிழவன் என்று சொல்லுகின்றோம், பெண்ணாக இருந்தாலும் கிழவி என்று சொல்லுகின்றோம். ஸோ 7க்கு சனி தொடர்பு பெறும்போதும் அல்லது 7ஆம் இடத்திற்கு ராகு கேதுக்கள் தொடர்பு பெறும்போதும் அத்துடன் பாதகாதிபதி தொடர்பு பெறும்போதும் அந்த ஜாதகருக்கு வந்து வயது மூத்த பெண் வந்து மனைவியாக அமைவார்கள் அப்படின்ட்டு நாம ஜாதக ரீதியாக சொல்லலாம்.